இது எனக்கு தெரிஞ்சு பிசி லெவல்லாம் கேட்பானான்னு தெரியல. ரைட்டா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கொஷின். எஸ்ஐ மாதிரி எக்ஸாம் எஸ்ஐயில் இதே டைப்பில் கேட்டிருக்கான். ரைட்டா, எஸ்ஐக்கு ஓகே, பிசிக்கு சும்மானா ஒரு தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக படிக்கணும், இந்த ஒரு கொஷின் மட்டும் பார்த்துங்க. ரைட்டா, இப்போ என்னென்னா நம்ம எஸ்ஐயில் கேட்குறதே பிசியில் கேட்டிருக்கான் நிறைய கொஷின். நீங்கள் எடுத்து பார்த்துங்க சார், பிசியில் கேட்குறது எஸ்ஐயில் கேட்குறான். அப்படி கூட சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதனால் அந்த லைனில் இது பார்த்து வச்சுங்க. ரொம்ப டஃப்பாக கேட்டாங்கன்னா இந்த கொஷின் ரிப்பீட் ஆகும். அதனால் ஒரு ஐடியாவுக்கு பார்த்துருங்க. ரைட்டாப்பா, பாருங்கப்பா. ஒரு வரிசையில் ஏபிசி என்ற நபர்கள் நின்று கொண்டிருந்தனர். ரைட்டா, ஒரு 3 பேரை பற்றி சொல்கிறாங்க. மொத்தமே 3 பேர்னு சொல்லப்பா. ஒரு லைனில் க்யூவில் நிறைய பேர் நிற்கிறான். அதில் ஏபிசி வச்சு தான் அந்த கொஷினை கொடுக்குறான். அதில் நபர் ஏக்கும் பிக்கும் இடையில் 5 நபர்களாம்பா. எப்படிப்பா வரையுங்க? ஏக்கும் பிக்கு இடையில சரி பார்க்கலாம், அப்படியே படிக்கலாம். 5 பேர். அப்புறம்பா நபர் பிக்கும் சிக்கும் இடையில் 8 பேர். அப்புறம் நபர் சிக்கு முன்பு 3 நபர்கள். இதை வச்சு ஆரம்பிக்கலாம்பா. சிக்கு முன்னாடி மொத்தமே எத்தனை பேர் தான் நிற்கிறானாம்பா? பாரு 3 பேர். அப்போ சி எத்தனாவது இடத்துல நிற்பான்? அந்த லைனில், அந்த க்யூவில், வரிசையில் 4வது. பாருங்கள், சிக்கு முன்பு மொத்தமாகவே 3 பேர் தான் இருக்கணும். அப்போ சி அந்த வரிசையில் 4வது இடத்துல நின்று இருப்பான். ரைட்டா, அடுத்து இப்போ சியை வச்சு உங்களுக்கு என்ன கண்டிஷன் தெரியும் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கான்? பிக்கும் சிக்கு இடையில 8 பேர். இங்கே சி இருந்தால் அப்போ பி எங்கே வரணும்? இங்கே. அவங்களுக்கு இடையில எத்தனை பேர் இருக்கான்? 8 பேர். எழுதியாச்சா? இது புரியுதா? பாருங்கள், சிக்கு முன்னாடி 3 பேர், பிக்கு சிக்கு இடையில 8 பேர். அடுத்தது ஏக்கும் பிக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். பாருங்கள், இங்கே ஒரு வேளை ஏ இருந்தால் ஏக்கும் பிக்கும் இடையில 5 பேர். இதே மாற்றலாம். எப்படி தெரியும் மாற்றலாம்? இங்கே போட்ட ஏவை இங்கே கூட மாற்றலாம். சரி, அது அடுத்தது. இது ஃபஸ்ட்டு வாய்ப்பை நம்ம பார்த்துடலாம். முதல் வாய்ப்பு இது முடிஞ்சுதா? அப்புறம் என்னப்பா சொல்லியிருக்கான்? ஏவுக்கு பின்பு 21. இதை நம்ம ஏவுக்கு பின்னாடி, இது முன்னாடி, இது ஃபஸ்ட்டில் இது கவுண்ட் பண்ணி. ஏவுக்கு பின்னாடினா இதுதான் 21 பேர். இப்போ கவுண்ட் பண்ணலாமா? அவ்வளோதான். மொத்தமாக எத்தனை பேர் வரிசையில்? 21. ஏ எத்தனாவது சீட்டுப்பா? இல்லை நம்ம இங்கேருந்தே வரலாமா? சி வச்சுங்க 3. இது என்னப்பா? 4. 4 + 8 12. 13. 13 + 5 18. 19. 19 21 கூட்டினா அப்படியே ஆட் பண்ண 40. அவ்வளோதான். வேறு ஆப்ஷனில் 40 இருக்கானே இருக்குது. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா கேட்குறான்? கேள்வி படிங்க. அப்போ என்னென்னா நம்ம கண்டுபிடிச்சது அதிகபட்சமாக குறைந்தபட்சமா அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது அதிகபட்சம். ஏன்னா இது இன்னும் கூட ரெடியூஸ் பண்ணல. இந்த வரிசை என்ன சுருக்கலாம், இதே கண்டிஷன் வச்சு சுருக்கலாம். ரைட்டா, சுருக்குன்னா ஒரு 2 ஆன்சர் வரப்போகுது. 40 இன்னொன்று. அதில் எது குறைந்தபட்சம் கேட்குறான். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சும்மா படித்து வச்சுங்க, ஒரு ஐடியாவுக்கு படிச்சுங்க. இவ்வளோ விஷயம் படிச்சுட்டோம், ஒன்று கூடுதலாக ஒரு கொஷின், அவ்வளோதான். சரிப்பா, இது எப்படி சுருக்கலாம் அப்படின்னா இந்த கண்டிஷனை மாற்றவே முடியாது. சிக்கு முன்னாடி மொத்தமே 3 பேர். உங்களால் இது மாற்றவே முடியாது. பாரு, இது 3, சி 4, இந்த 8 12, பி 1 13, இது ஒரு 5 18, ஏ 1 19, அதுக்கப்புறம் 21. இதுதான் நான் ஆட் பண்ணேன். 19 21 கூட்டினா மொத்தமாக இந்த வரிசையில் 40 பேர் நிற்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டா, ரெண்டாவது வாய்ப்பு நான் எப்படி சொல்கிறேன்னா, சிக்கு முன்னாடி 3 பேர், அது உங்களால் மாற்றவே முடியாது. அப்போ சி அந்த வரிசையில் எத்தனாவது நபர் தான்? 4வது. அது உங்களால் மாற்ற முடியாது. அடுத்தது சிக்கும் பிக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்கான். ரைட்டா, ஏக்கும் பிக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். நான் சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக அந்த 8 பேரை அப்படி எழுதுறேன். 1 2 3 4 5 6 7 8. ஓகேப்பா, சும்மா ஒரு கோடு மாதிரி போட்டேன். 8 பேர். இப்போ ஏவுக்கும் பிக்கு இடையில நமக்கு 5 பேர்னு சொல்கிறான். ரைட்டா, 1 2 3 4 5. அப்போ ஏ வந்து இங்கே இருக்கார். புரியுதா? பாருங்கள், ஏவுக்கும் பிக்கு இடையில 5 பேர். பாருங்கள், அது அங்கே போட்டதை இப்படி மாற்றிருக்கேன். இன்னும் ரெடியூஸ் பண்ணுறேன். லைனை வந்து எண்ணிக்கையை குறைக்கிறேன். இப்போ ஏவுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லுங்கள். ஏக்கு பின்னாடி 21 பேர். அந்த 21 பேர் தான் யார்? இவங்களும் சேர்ந்துருவாங்க. 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் ஒரு 15 பேர் நிற்போம். ரைட்டா, இப்போ நம்ம செக் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணலாமா எத்தனை பேர்னு? ஏவுக்கு பின்னாடி 21. ஏ 1 22. இங்கே ஒன்று என்னப்பா இருக்கும் பாரு? ஏவுக்கு பின்னாடி 21 பேர் நிற்கிறான்னு இவனோட சேர்த்து தான், இவங்களாம் சேர்த்து தான் அந்த 21 பேர். புரியுதா? அப்போ ஏவுக்கு பின்னாடி 21 பேர்னா இவனும் சேர்ந்துடும். அந்த 1 2 3 4 5, ஏ 1 6, அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பான்? ஒரு 15 பேர். அவனும் சேர்த்து தான் 21 பேர். அப்போ ஏவுக்கு பின்னாடி 21, ஏ 22 23 24, சி 1 25, ஒரு 3 28. அப்போ மொத்தமாக
இப்போ 28 பேர்ப்பா. இப்போ சொல்லுங்கப்பா, நம்ம 2 ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் எது குறைந்தபட்ச மதிப்புப்பா? 40ஆ 28ஆ? அது நம்ம கேள்வி கேட்குறோம். நீங்கள் கண்டுபிடிச்சது எது மிக குறைந்த வாய்ப்பு? 2 ஆன்சர் வருது, 40ன்னு ஒன்று வருது, 28ன்னு வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக டஃப்பாக கேட்குன்னா இந்த மாதிரி எனக்கு கேட்கலாம். அப்போ உங்கள் ஐடியா தெரியணும். ஒன்று கண்டுபிடிச்சது அதிகபட்ச வாய்ப்பு, இன்னொன்று குறைந்தபட்ச வாய்ப்பு. இதையே உங்களால் ஷார்ட் பண்ணி, எப்படி நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இதை மாற்ற முடியாது. சிக்கு முன்னாடி 3 பேர், அதை யாராலையும் மாற்ற முடியாது. சிக்கும் பிக்கு 8 பேர், அதையும் யாராலையும் மாற்ற முடியாது. ஏக்கும் பிக்கு இடையில நம்ம அங்கே அப்படி போட்டது இங்கே இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ செக் பண்ணாலும் அதே தான், 8 பேர் தான் நிற்கிறான். ஏவோட சேர்த்து 8 பேர் இருக்கான். அப்போ ஏக்கும் பிக்கு இடையில 5 பேர், பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஏவுக்கு பின்னாடி 21 பேர் நிற்கிறான். இவனோட சேர்த்து தான் இந்த 21. இதுலேயே இந்த 5 பேரும் அடங்கிடுவான். பியும் சேர்த்து தான் இந்த 21 பேர் சொல்லும். பிக்கு பின்னாடி 21 பேர். அதான் ஷார்ட்டாக அப்படி படித்தோம். இது 21, A1 22, 23, 24, C1 25, இங்கே ஒரு 3. அப்போ 28 பேர் இருக்கான் வரிசையில். அப்போ 2 விதமான ஆன்சர், ஒன்று 40, 28. அதிகபட்ச வாய்ப்புன்னு கேட்டால் தான் 40. நம்ம கேட்டது குறைந்தபட்ச வாய்ப்புனால 28.